கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி இருக்க, ஏன் என்னால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். என்னை விசுவாச வாழ்க்கைக்குள் அழைத்த என் இயேசு எனக்குள்ளே உண்டு என்ற நம்பிக்கை உடையவர்களாய் சுய பலத்தால் போராடாமல் சுயத்தை முற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைத்துவிட்டு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு செயல்படும்படியாக உங்களை விட்டு கொடுக்கும்போது உங்கள் மூலம் அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூனியமான கை அவருடைய ஆசீர்வாதமான கையாய் மாறும். உங்களுடைய தீட்டானதை பேசின நாவு அவருடைய நன்மையை பேசுகிற நாவாய் மாறும். ஹல்லேலூயா. பிரயோஜனமில்லாத உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காய் பிரயோஜனப்படும்படியாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அசாத்தியமான காரியத்தை செய்ய என் இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவ்விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் அகற்றிவிட்டு என் இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று அவர் சொல்லி இருக்க, நான் இனி தோல்வியை காண்பதில்லை என்கிற விசுவாசம் உடையவர்களாய் நம்பிக்கை உடையவர்களாய் நம்முடைய சுய பலத்தை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவில் அழித்துவிட்டு அவருடைய பலத்தால் நாம் எழும்பும்போது நிச்சயமாகவே நம்மை கொண்டும் பெரிய காரியம் செய்யக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீர் இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு பண்ணின உம்முடைய நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் பலத்தை நாங்கள் ஒழித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவின் பலத்தால் நாங்கள் இடைகட்டி கொண்டு உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை நீர் எங்களுக்குள் கட்டளையிட்டு இருக்கிற கிருபைக்காய் நன்றி ராஜா. உம்முடைய பலத்தினால் இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.